கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து, அதாவது உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற பல்வேறு சவால்களை, அவர்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள், இளம் பிராயத்திலே அவர்களுக்கு வருகிற பல்வேறு நெருக்கடிகள், ஆபத்துகள், இன்னும் பல்வேறு வகையான உபத்திரவங்கள் இருந்து அவர்களே பாதுகாத்துக் கொள்ளுவது எப்படி, அதுபோலவே பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய அருமையான பிள்ளைகளை எப்படி நாம் பாதுகாக்க முடியும் என்பதை குறித்து இன்று தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அநேகர் பிள்ளைகளை குறித்து பயப்படுகிறதும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து சந்தேகப்படுகிறதும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்பதை குறித்த அநேக சந்தேகங்கள் நமக்கு இருக்கிறது. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் மரண பரியந்தமும், அதாவது நீங்கள் முதிர் வயதாய் பலத்த கனிகளை தந்து புஷ்டியும் செழுமையாய் உங்கள் காலங்களை முடிக்கிற அந்த கடைசி காலம் வரைக்கும் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க நம்முடைய தேவன் வல்லவராயிருக்கிறார். மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளை, ஆதலினால் இன்று ஒரு காரியத்தை நன்றாய் நினைவில் கொள்ளுங்கள். நீதிமான், அன்பு தேவ பிள்ளைகளே, நீதிமான் துர்ச்செய்தி கேட்டால் கூட தைரியமாய் சிங்கத்தை போல் இருப்பானா? நம்முடைய பிள்ளைகளை குறித்து, குடும்ப வாழ்க்கையை குறித்து, அல்லது நாம் கேள்விப்படுகிற எந்த சந்தேகமான காரியங்கள், பயப்படுத்துகிற, குழப்புகிற, சந்தேகப்பட வைக்கிற காரியங்களை குறித்து பயப்படாதிருங்கள். கர்த்தர் சொல்லிருக்கிறார், நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல். ஹல்லேலூயா. This is the word of God, my dear people of God. நல்ல கவனிங்க என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல். அது போலவே சொல்கிறாரே, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது, நம்முடைய ஆண்டவர் மீது வைத்து விடுங்கள். அவர் உங்களை, உங்கள் பிள்ளைகளை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்துவிட முடியும். ஹல்லேலூயா. அவர் மீது வச்சிட்டீங்கன்னா, அன்பு சகோதர சகோதரிகளை, அவரே பொறுப்படுத்திக் கொள்ளுவார். ஆமென். ஹல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். மாத்திரமல்ல, கர்த்தர் தானே அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என் பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பேன், எப்படி பாதுகாப்பேன், என் பிள்ளைகள் ஒருவேளை தாறுமாறாய் நிற்கிறார்களே, என் பிள்ளைகள் ஒருவேளை என்னை கண்டாலே எதிரிகள் போல் முழிக்கிறார்களே, என் பிள்ளைகள் ஒருவேளை அவர்களை எப்படி நடத்துவது என்றே தெரியவில்லை, ஒரு வார்த்தை அவர்களோடு பேச முடியவில்லை, எப்படி போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிய முடியவில்லை என்று கூட கலங்காதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, தைரியமாயிருங்கள். ஹல்லேலூயா. தைரியமாயிருங்கள். இஸ்ரவேலை காக்கிறவர், என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் உங்களை காக்கும்படியாய் தூங்காமல் உறங்காமல் இருக்கிற ஒரு நல்ல தேவன். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளை, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதிருங்கள். என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும், என்ன ஆகும், டோன்ட் வரி அபவுட் எனிதிங். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இது போல ஒருவேளை சுமந்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்ன செய்யலாம்? என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் இந்த காரியங்கள் எதையும் குறித்து நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களோட இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளுகிற அந்த அதிகாரமும் வல்லமையும் அந்த கிருபையும் பலமும் பொருந்திய சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறாரே, எருசலேமே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் மதில்களின் மேல் ரா முழுவதும்
பகல் முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரர்களை கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் பாதுகாக்கும்படியாய், தேவ பிள்ளைகளாய், தேவனுடைய வீட்டாராய் இருக்கிற, அவருடைய சொந்த ஜனமாயிருக்கிற, அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்ற உங்களை பாதுகாக்கும்படி, ஹல்லேலூயா. ஓ எருசலேமே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பாதுகாக்கும்படி, உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படி, ஓ ரா முழுவதும் பகல் முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத, ஒருபோதும் தூங்கி போகாத ஜாமக்காரர்களை கட்டளையிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. அப்படியாய் சொன்னவர் பாதுகாப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. இன்று நீங்கள் சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் உங்களுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்த போகிறீர்கள். உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க போகிறீர்கள். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒன்று சேர்ந்து துதிக்கும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது, தேவனுடைய நாமத்தை மகத்துவப்படுத்தும் பொழுது, மகிமைப்படுத்தும் பொழுது, சாத்தானை மிதித்து நம்முடைய பிள்ளைகளை, ஆமென், நம்முடைய உறவுகளை, நம்முடைய சிநேகிதர்களை, ஐயா நமக்குரிய எல்லாவற்றையும் அவனை மிதித்து திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். சில வேளைகளிலே நன்றாக சுகமாக வாழ்ந்திருக்கிற பிள்ளைகள் பலகீனப்பட்டு போகிறார்கள். அதுவும் அன்பு சகோதர சகோதரிகளே, விசேஷமாய் பரீட்சை காலங்களிலே பல்வேறு உபத்திரவங்களும் வியாதிகளும் பலகீனங்களும் பிள்ளைகளை பிடித்துக் கொள்ளுகிறது. ஆச்சரியமும் அதிசயமுமாய், நன்றா கவனிங்க, ஆச்சரியமாய், ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த பலகீனம் இப்பொழுது வந்தது, ஏன் என் மகள் படிக்க வேண்டிய வயதிலே, பரீட்சை எழுத வேண்டிய நேரத்திலே இப்படியாய் உபத்திரவங்கள். ஆமென். நீங்க அதை நன்றாய் கவனித்திருப்பீர்கள். நன்றாய் இந்த பிள்ளைகள் வாழக்கூடாது, நல்ல மதிப்பெண்கள் பெற்றுவிடக் கூடாது, நல்ல திருமணங்கள் நடந்துவிடக் கூடாது, நல்ல இடங்களுக்கு சென்று விடக் கூடாது, நல்ல நாடுகளில் சென்று படித்து விடக் கூடாது. நல்ல நாடுகளில் சென்று படித்தாலும் அங்கேயும் இவர்களை அழிக்கும்படியாய் பொல்லாத சத்துரு, ஐயா என் மகள் இப்படியாய் ஆகிவிட்டாள், நான் நன்றாய் இருப்பாள் என்று நினைத்தேன், அல்லது என் மகன் இப்படியாய் உயர்ந்திருக்கிறான், நல்ல இடங்களிலே சென்றிருக்கிறான், இதோடு அவனுடைய வாழ்க்கை உயர்வும் உன்னதமுமாய் மாறிவிடும், ராஜரீகமாய் என் பிள்ளைகள் வாழ்வார்கள் என்று நினைத்தேன். அங்கே ஆரம்பித்தது பிரச்சனை, அங்கேதான் தொடங்கியது இந்த பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் சர்க்கல்களும். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இப்படியாய் அநேக பிரச்சனைகள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற நல்ல திட்டங்கள் நிறைவேறிவிடக் கூடாது என்பன போன்ற எத்தனையோ தந்திரங்களை செய்கிறவன் இந்த பொல்லாத பிசாசு. அன்பு தேவ பிள்ளைகளே, அவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற, அவைகளில் இருந்து நம்முடைய பிள்ளைகளையும் நம்மையும் பாதுகாக்கிற அதிகாரத்தை கர்த்தர் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இங்கேதான் அந்த ரகசியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் பிள்ளைகள் இப்படி ஆகிவிட்டார்கள், ஏன் இப்படி திரும்பி விட்டார்கள், ஏன் இப்படி மாறிவிட்டார்கள், ஏன் இப்படி போய்விட்டார்கள், எல்லாவற்றிற்கும் காரணம் இப்படியா இருக்கும் பொழுது அதில் இருந்து இவர்களை மீட்கவும் பாதுகாக்கவும், ஹல்லேலூயா, இவர்களை குணப்படுத்தவும், இவர்களை திருத்தவும், இவர்களை மேற்கொள்ளுகிற எல்லா சத்துருவின் சகல கிரியைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதரி சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். பிள்ளைகளை தொந்தரவு செய்கிற, உபத்திரவப்படுத்துகிற, தாறுமாறாய் நடத்துகிற, தவறான வழியிலே கொண்டு செல்லுகிற, பலகீனங்களை கொடுக்கிறதும், இச்சைகளை கொடுக்கிறதும், தவறான எண்ணங்களை கொடுக்கிறதுமான சத்துருவின் சகல சதி வேலைகளையும் கிரியைகளையும் இன்று இயேசுவின் நாமத்தினாலே நாம் நிர்மூலமாக்கும்படியாய், சத்துருவின் சகல கிரியைகளையும் அழிக்கும்படி
திருடும்படியாய் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஆமென். இன்று அவைகளுக்கு ஒரு முடிவுரை உண்டாகும்படியாய், இன்று அவைகளில் இருந்து ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளே, சத்துருவின் சகல கிரியைகளும் கர்த்தர் சொன்னது போலவே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று கர்த்தர் சொன்னது போலவே நம்முடைய பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கையை திருடவும், நம்முடைய பிள்ளைகளுடைய ராஜரீக மேன்மையான எதிர்காலத்தை மாற்றவும் நாசமாக்கவும் வருகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். ஆமென். நல்லா கவனிங்க. பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கையை, குடும்ப சந்தோஷத்தை, சமாதானத்தை கர்த்தர் நமக்கென்று பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற நல்ல எதிர்கால திட்டங்களை, அவருடைய ஆசீர்வாதங்களை திருடவும் அழிக்கவும் வருகிறானே, இவனை எவ்வகையிலும் நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு, உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை விட்டு ஓடி போவான் என்பதுதான் தேவ கட்டளை. அருமையான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களாகிய நாம் அவர்களை காப்பாற்றும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தியே ஆக வேண்டும். நல்லா கவனிங்க. ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறது போல உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ, உங்க மகளை, உங்க மகனை, ஐயா உங்கள் பிள்ளைகளை எங்கே எப்படி விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். என்ன வழியில அடிச்சா, என்ன வழியில இவருடைய பிள்ளைகளை, மகளை, மகனை தூரமாய் கொண்டு போனால் இவர்கள் அலறுவார்கள், கஷ்டப்படுவார்கள், நஷ்டப்படுவார்கள் அல்லது தோற்று போவார்கள் என்று வகை தேடி சுற்றி திரிகிற இந்த பொல்லாத சத்துருவை மேற்கொள்ளுகிற அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்கள், இன்று நம்முடைய பிள்ளைகளை தாறுமாறாய் அழைத்து செல்லும்படியாய் வசியங்கள் மூலமாக, சதி சூனியங்கள் மூலமாக, சில பேலியாட்களின் மக்களுடைய தொடர்புகள் மூலமாக, தவறான ஆசைகள், சூதாட்டம், போதை பொருட்கள், இன்னும் இச்சையினால் வருகிற பல்வேறு கெட்ட பழக்க வழக்கங்களினால் பெற்ற பிள்ளைகளை கெடுக்கும்படியாய், நல்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை கெடுக்கும்படியாய் பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆதலினால் கர்த்தர் சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். தேங்க் யூ லார்ட். கர்த்தாவே நன்றி ஆண்டவரே. பாருங்க, ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஐயா, என் பிள்ளைகளை விழித்திருந்து பார்க்கிறேன், கவனமா பார்க்கிறேன். என் பிள்ளைகள் எங்க போறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாவற்றையும் நான் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என்று அநேகர் சொல்லுவதுண்டு. அன்பு சகோதர சகோதரிகளே, இவைகள் எல்லாம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் வெறுதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விழித்திருக்கிறது வெறுதா என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தரே உங்கள் வீட்டை கட்டுவார். ஆமென். கர்த்தரே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்துவார், கட்டுவார். அவரே காவல் காப்பார். ஆமென். மறந்து விடாதிருங்கள். ஓ க்ளோரி. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தந்திருக்கிற அதிகாரத்தின்படி, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி நாம் நின்று பிசாசை எதிர்த்து நிற்கும் பொழுது எல்லா அந்தகார வல்லமைகளும், நல்ல கவனிங்க, எல்லா பிசாசு கூட்டங்களும் சிதறி ஓடி போகும். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நம்மில் என்ன தவறுகள் நடக்கிறதோ, நம்முடைய பிள்ளைகள் மீது என்ன காரியங்களை காண்கிறீர்களோ, எப்படி பயமும் சந்தேகமும் உங்களுக்கு வருகிறதோ, இவைகள் எல்லாவற்றையும் கொடுக்கிறவன், இதற்கு பின்னால் இருக்கிறவன் யார் என்பதை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தோடு இவைகளை துரத்துங்கள், எதிர்த்து நில்லுங்கள், மிதியுங்கள். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னாரே. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் வருகிறவைகளையும் மிதியுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிறவைகளையும் பெற்றோர்களாகிய நாம் மிதிக்க முடியும். ஹல்லேலூயா. அதை விட்டு ஐயா, யார் எங்களுக்காக பிசாசுகளை துரத்துவார்கள், யார் எங்கள் வீடுகளிலே வந்து தகடுகளை எடுப்பார்கள், மந்திர சூனியங்களை கண்டுபிடிப்பார்கள், அல்லது யார் எங்களுக்காக கட்டுகளை உடைப்பார்கள் என்று என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அப்படி
தேடி திரிய வேண்டிய அவசியம் இல்லை. தீவிரமாய் ஜெபியுங்கள், உறுதியாய் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிள்ளைகள் மீது, என் குடும்பத்தின் மீது உங்களுக்கு அதிகாரம் இல்லை. பிசாசின் ஆவிகளே, துஷ்ட ஆவிகளே, இச்சையின் ஆவிகளே, குடிவெறியின் ஆவிகளே, அல்லது மந்திர சூனிய ஆவிகளே, விபச்சார ஆவிகளே, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை விட்டு வெளியேறுங்கள். Hallelujah. You have the right and authority, my dear people of God. உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Oh mighty God. அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி, ஆமென், எந்த சூழ்நிலையிலும் இதை பற்றி அறிய வேண்டிய காரியங்களை அறிய வேண்டிய விதமாய் அறியாதபடி, பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி எதிர்த்து நில்லுங்கள். அவைகள் உங்களை விட்டு ஓடி போகும். பிள்ளைகளை பாப்பீங்க. அது பிறகு என் மகன் இப்படி மாறிவிட்டானே, ஐயா, நான் கற்பனையே செய்யவில்லை என் இப்படி மாறுவான் என் மகன் என்று. நான் நினைத்து பார்த்ததே இல்லை என் மகள் இப்படி மாறிவிடுவாள் என்று. அகப்படாத இடங்களிலே அகப்பட்டுக் கொண்டார்கள், அகப்படாத குடும்பங்களிலே, உறவுகளிலே சிக்கிக் கொண்டார்களே. இவர்கள் எப்படி திருந்துவார்கள், இவர்கள் எப்படி மாறுவார்கள் என்றெல்லாம் நீங்கள் ஆச்சரியப்படும் வகையிலே, அன்பு தேவ பிள்ளைகளே, நல்ல ஒரு ஜாமக்காரனை போல, நல்ல ஒரு காவல்காரனை போல காத்திருந்து விழித்திருந்து தைரியமா எதிர்த்து நின்று ஜெபியுங்கள். எல்லா பொல்லாத சத்துருவும் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு உன் பிள்ளைகளுக்கும் நேரிடாது. வாதை உன் மீதும் உன் பிள்ளைகளின் மீதும் பலம் செய்யாது. வாதை உங்கள் வீடுகளை, குடும்பத்தை, கூடாரத்தை அணுகாது, அணுகாது. ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். mighty God. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகள், இது முதல் நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள், குழம்பி போகாதிருங்கள். ஐயா, யாரோ செய்து விட்டார்கள், யாரோ வைந்து விட்டார்கள், யாரோ தொடர்பில் இருக்கிறார்கள், அல்லது ஏதோ தொடர்பு இருக்கிறது, அல்லது யாரோ கெட்ட சகவாசங்கள், அல்லது இந்த நண்பன் தான், இந்த சிநேகிதி தான், இவர்கள் தான், அவர்கள் தான், இவர்கள் எல்லோரையும் இயக்குகிற பொல்லாங்கன் ஒருவன் இருக்கிறான். ஓ க்ளோரி. இவர்கள் எல்லோரையும் இயக்குகிற, தூண்டுகிற, கிரியை செய்ய வைக்கிற ஒரு பொல்லாதவனை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, உறுதியாய் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது உங்களை, உங்கள் பிள்ளைகளை எந்த சேதமும் செய்யாமல் இந்த பிசாசு ஓடித்தான் ஆக வேண்டும். நீங்களோ ஜெயமும் சந்தோஷமும் சமாதானமும் அடைவீர்கள். ஹல்லேலூயா. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதியுங்கள், உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுங்கள். ஓ சொல்லுங்க, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், செபிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்பத்தை சுதந்தரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆதலினால் நாம் இப்பொழுது ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை அன்பு சகோதர சகோதரிகளை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். ஆமென். நேற்று ஒரு அற்புதமான ஜெபம் நாம் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, நேற்று பண செழிப்பிற்காக, பணங்களின் தடைமுறைகள், தர்மமான தடைகள், வறுமையை கொண்டு வருகிற, கடன்களை, கஷ்டங்களை, எதிர்பாராத தோல்விகளை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்படும்படியாய் ஒரு ஜெபம் நேற்று நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். நிச்சயமாய் அந்த ஜெபத்தை நீங்கள் பிரேயரோடு நீங்கள் செவியுங்கள். குடும்பத்தில் இருக்கிற எல்லா பைனான்ஸ் தடைகள், பண பிரச்சனைகள், கடன்கள், கஷ்டங்கள், அது சம்பந்தமான எல்லா தடைகள், உபத்திரவங்கள் எல்லாம் நிர்மூலமாகும்படியாய் அந்த அற்புதமான ஜெபத்தையும் கேளுங்கள். இவைகளை ஷேர் பண்ணுவதோடு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த வேளையிலும் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும்
கர்த்தாவே, நீர் நல்ல சுதந்திரமாய் நல்ல பிள்ளைகளாய் நீர் கொடுத்த அன்பு மக்களுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். நல்ல தெய்வமே, இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்து ஆமென் இவர்கள் பந்தியோரம் ஆமென் சத்துருக்களுக்கு முன்பாக என் தெய்வமே நீர் இவர்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற இந்த நல்ல நாளிலே இவர்கள் பிள்ளைகள் எல்லாம் இவர்கள் பந்தியோரம் ஒலிவ மர கன்றுகளை போல ஓங்கி வளர்ந்தவர்களாய் காணப்படும்படியாய் தெய்வ பிள்ளைகள் எழும்பி என் அன்பு சகோதர சகோதரிகளை, என் தாய், ஓ என்னை பெற்ற என் தாய் பாக்கியவதி என்று சொல்லும்படியாய் ஆமென் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நல்ல குணங்களை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே, பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். யார் யார் இங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்களோ, பரீட்சையில் நின்று கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் இன்டர்வியூகளை அட்டன் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, நல்ல வேலைக்காக, வெளிநாட்டு பிரயாணங்களுக்காக, வெளிநாட்டு படிப்புக்காக, வேலைக்காக என் அன்பு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளுமாய் யார் யார் இந்த காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ, பரலோகம் இவர்களுக்காய் திறக்கப்படும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பரலோகத்தின் பலகணிகள் ஐயா உம்முடைய பிள்ளைகளுக்காய் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் மாறி அவன் பரீட்சை காலங்களிலே இருக்கிற உபத்திரவங்கள், பலகீனங்கள் ஐயா இவர்களுக்கு விரோதமான சதி சூனியங்கள், இவர்கள் வாழ்க்கையிலே வருகிற பல்வேறு இடைஞ்சல்கள், திருமண வாழ்க்கையிலே திருமண பந்தங்களிலே வருகிற முறிவுகள், சந்தேகங்கள், இன்னும் பல்வேறு குழப்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் என் தேவனே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. என் நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம். இது பொல்லாத சத்துரு அவர்களை விழுங்கும்படியாய் சிங்கம் போல் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் அலைந்து திரிகிற இந்த பொல்லாத பிசாசை மேற்கொள்ளும்படியாய் என் தெய்வமே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி நாங்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து வால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுகிறோம் என் இயேசுவின் நாமத்தினாலே. அன்பு சகோதர சகோதரிகளை வாயை திறந்து சொல்லுங்கள் ஐயா, சிங்கம் போல் கவர்ந்து கொண்டு போகிற, விரியன் பாம்பை போல் விழுங்கி கொண்டு போகிற அல்லது சீண்டி நாசமாக்க துடிக்கிற வலு சர்ப்பத்தையும் வால சிங்கத்தையும் போல் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் நிற்கிற எல்லா அந்தகார ஆவிகளும் அடங்கி போகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் உண்டாகும்படியாய் என் பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டாகும்படியாய் அவர்கள் விடுதலையும் சுகமும் சௌக்கியமும் சமாதானம் பெற்றுக் கொள்ளும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் என் தெய்வமே என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நாங்கள் பயப்படாதிருக்கிறோம் என் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எத்தனை பிரச்சனைகள், ஆபத்துகள் எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்திருந்தாலும் ஐயா, எங்கள் பிள்ளைகளை இவர்கள் பக்கத்தில் 1000 பேரும் இவர்கள் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும், 10,000 விழுந்தாலும் அது என் பிள்ளைகளை, எங்களை, என் சகோதரிகளை அணுகாதபடி பாதுகாக்கிற நல்ல தெய்வமே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. பிள்ளைகளுக்காய் நீர் வைத்திருக்கிற மகிமையும் மகத்துவமான திட்டங்களை நிறைவேற்றும்படியாய் தேவ சமூகத்திலே வருகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. லூக்கா 10 கர்த்தர் சொன்னது போலவே என் தெய்வமே, இந்த பொல்லாத சத்துரு எங்கள் பிள்ளைகளின் மீது வானத்தில் இருந்து சாத்தான் மின்னலை போல விழுகிறதை போல விழுந்தாலும் என் தெய்வமே, திடீரென்று நாங்கள் எதிர்பாராத வகையிலே என் மகள் இப்படியாய் சென்று கொண்டிருக்கிறாள், என் மகன் இப்படியாய் போய் கொண்டிருக்கிறான். தவறான தொடர்புகள், தவறான வாழ்க்கைகள், தவறான நேரங்களை கடத்துதல், படிக்க வேண்டிய நேரத்திலே படிக்காதபடி ஐயா, வேலை செய்ய வேண்டிய நேரங்களிலே வேலை செய்யாதபடி, பெற்றோருக்கு கீழ்ப்படியாதபடி பிசாசு பிள்ளைகளை சீரழிக்க நினைக்கும்படியாய்
வரும்படியாய் வானத்தில் இருந்து மின்னலை போல விழுந்தாலும் என் தெய்வமே நீங்க தந்திருக்கிற அதிகாரத்தின்படி இதோ என் பிள்ளைகளை கெடுக்க அழிக்க வந்த சர்ப்பங்களை தேள்களை போன்ற எல்லா சக்திகளையும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது நீ சொன்னீங்களே என் தெய்வமே. இயேசுவின் நாமத்தினாலே சர்ப்பங்களை மிதிக்கிறோம், தேள்களை மிதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the name of Jesus, thank you Lord. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளும் இதோடு அழிவதாக. ஒன்றும் இவர்கள் பிள்ளைகளை குடும்பத்தை சேதப்படுத்தாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் கூடவே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மார்க் 16 நீங்க கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி என் தெய்வமே விசுவாசிக்கிறவர்களாகிய எங்களாலே ஆமென் என் நாமத்தினால் நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு இனமான யாதொன்றும் உங்களை சேதப்படுத்தாது நீ சொன்னீங்களப்பா. அப்படியே சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் என் தெய்வமே நீங்க கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் கொடுத்த அன்பு மக்கள்மாருக்காக, பிள்ளைகளுக்காக, ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், திருமணமானவர்கள், படிக்கிறவர்கள், எங்கோ தங்கி இருக்கிறவர்கள், அவன் ஏதோ தூர தேசங்களிலே, பட்டணங்களிலே, வீடுகளிலே குடியிருக்கிற பிள்ளைகள் எங்கெங்கோ சிறைப்பட்டது போல, அவன் எங்கெங்கோ சிக்கி கொண்டது போல, தவறான தொடர்புகளிலே, அவன் தேவையில்லாத காரியங்களிலே, செல்லிலே வீடியோக்களை பார்ப்பதும், கேம்ஸ்கள் விளையாடுவதும், தவறான தொடர்புகளிலே நேரங்களை காலங்களை கழிக்கிறதுமாய் இருக்கிற பல்வேறு உபத்திரவங்களில் இருந்து ஐயா, தீமையான பழக்க வழக்கங்களில் இருந்து பிள்ளைகள் பாதுகாக்கப்படும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகளை கெடுக்கவும் அழிக்கவும் நாசமாக்கவும் துடிக்கிற பொல்லாத சத்துருவை ஓ லார்ட் என் இயேசுவின் நாமத்தினாலே இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் பிசாசின் வல்லமைகளை நிர்மூலமாக்கவும் எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கவும் ஆமென். கர்த்தாவே நீர் தந்திருக்கிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த அதிகாரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் முழுவதும் பகல் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரர்களை நீர் கட்டளை இடும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பு தெய்வமே நீர் அப்படியாய் எங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை, எங்களை பாதுகாப்பதற்காய் முழுவதும் பகல் முழுவதும் மௌனமாயிராத ஜாமக்காரர்களை கட்டளை இட்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர், எங்கள் குடும்பத்தை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று வாசிக்கிறோமே. அப்படியாய் குடும்பத்திலே மனமகிழ்ச்சியான காரியங்கள் நடக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய் சுகித்திருக்கும்படியாய் ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், இவர்கள் பிள்ளைகளுக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற ராஜரீக மேன்மைகளை, மகத்துவமும் மகிமையுமான மேன்மைகளை இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் குடும்பமாய் பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவ அனுக்கிரகம் உண்டாகும்படியாய் தெய்வீக தயவு கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அப்படியே இவர்கள் பிள்ளைகள் ஆமென் எந்த சூழ்நிலையிலும் தொலைந்து போகாதபடி ஐயா, வழி தவறி போகாதபடி, காணாமல் போன ஆட்டுக்குட்டியை போல் தொலைந்து போகாதபடி, கெட்ட குமாரனை போல் தூரமாய் போய்விடாதபடி என் தெய்வமே உம்முடைய அனுக்கிரகம் ஐயா, உம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடும்படியாய் இவர்கள் பாதங்கள் எங்கும் எதிலும் சிக்கிக் கொள்ளாதபடி உம்முடைய தூதர்கள் இவர்களை உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். படிக்கிற பிள்ளைகள், வேலையில் இருக்கிற பிள்ளைகள், திருமண வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டு பிரயாணங்களிலே, வெளி தேசங்களிலே தங்கி, வெளி பட்டணங்களிலே தங்கி இருக்கிற பிள்ளைகள் எல்லோர் மீதும்
பூரண காவலும் பாதுகாப்பும் பூரண கிருபையும் உண்டாகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே நின்று வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் அருமையான பிள்ளைகளை பாதுகாப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் அழியும்படியாய் நாங்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நாங்கள் நடந்து வலு சிறுப்பத்தையும் பால சிங்கத்தையும் எங்கள் பிள்ளைகளை குடும்பத்தை கெடுக்காதபடி மிதித்து போடுகிறோம். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீங்க தந்திருக்கிற அதிகாரத்திற்காய் கிருபைக்காய் நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது ஒரு அற்புதமான காரியம். அல்லேலூயா. பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள், குடும்பத்திற்காக ஜெபியுங்கள், நல்லதுதான். அதே சமயம் இந்த அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற மனிதர்களை அல்ல, நண்பர்களை அல்ல, அல்லது அடுத்த வீட்டாரை அல்ல, அவர்களை இயக்குகிற, அவர்களை சீண்டி விடுகிற, தூண்டி விடுகிற பொல்லாத பிசாசுக்கு விரோதமாய் நில்லுங்கள். அல்லேலூயா. அவர்களை நீங்கள் மிதிப்பீர்கள். தேசத்தை, குடும்பத்தை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளை, தைரியமாயிருங்கள். ஓ glory. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். பண விஷயங்களிலே பெரிய நெருக்கடியில் இருப்பவர்கள் நிச்சயமாய் தைரியமாயிருங்கள். கர்த்தர் உங்கள் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். ஆமென்.